நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த ஹூக்கை நமக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாரு. இந்த ஹூக் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சீட் பெல்ட் போடுறதுக்கு சோம்பரப்பட்டோம்னா நம்ம இந்த ஹூக்கை வந்து போட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய பெரும்பாலான BS6 வண்டிகள்ல ஃபுல்லுமே வந்து சீட் பெல்ட் இருந்தா தான் நமக்கு ஏர்பேக் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அல்காரிதம் வந்து செட் பண்ணிருக்காங்க. BS6க்கு முன்னால உள்ளதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிப் மாட்டலாம்னு சொல்லியாச்சுனாலும் ஏர்பேக் ஓப்பன் ஆயிரும். பட் BS6ல வந்து கட்டாயமா சீட் பெல்ட் மாட்டியிருந்தா தான் அந்த ஏர்பேக் ஓப்பன் ஆகுங்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த இடத்துலயுமே நம்ம தான் அந்த கிளிப்பை மாட்டிருக்கோமே, ஏர்பேக் ஓப்பன் ஆயிருமே அப்படிங்கிற தாட் எல்லாருக்கும் இருந்தாச்சுனாலும் அதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வண்டி போய்கிட்டு இருக்கும்போது சீட் பெல்ட் போடாம போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இன்சிடென்ட் ஆயிருது. அந்த இன்சிடென்ட்ல அந்த ஏர்பேக் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு டக்குன்னு ஒரு இம்பாக்ட் ஆகும்போது நம்ம வந்து சீட் பெல்ட் போடாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்படி முன்னால போயிருவோம். இப்படி முன்னால போகிற கேப்புக்குள்ள அந்த ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா. ஓப்பன் ஆகுற அந்த வேகம் பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும். டக்குன்னு ஓப்பன் ஆகும்போது நம்ம மூஞ்சில அடிச்சிடும். அப்ப மூஞ்சி ஃபுல்லுமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதே இதுல வந்து நம்ம இந்த சீட் பெல்ட் போட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த சீட் பெல்ட்டுடைய கான்செப்டே பாத்தீங்கன்னா, இந்த சீட் பெல்ட் இழுக்கும் போது சாதாரணமா வரும், ஒரு ஃபோர்ஸோட எழுதிங்கன்னா வராது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீட் பெல்ட் இப்ப போடாம இருக்க போட்டு இருக்கிற அந்த சீட் பெல்ட் இப்படி போட்டு இருக்கிறேன், நான் இப்படி சாதாரண இழுத்து அப்படி வந்துடும். இதே இது வந்து ஃபோர்ஸோட இருந்தா வராது, ரைட்டா வந்து அது வந்து மாட்டிக்கும். ஸோ இதுதான் இதுல உள்ள கான்செப்ட். ஸோ அதனால நீங்க வந்து வண்டியை டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கவனமா சீட் பெல்ட் போட்டு எப்பவுமே டிரைவ் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு வந்து சேஃப்டி. இந்த மாதிரி